ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி தேங்காய் பர்ஃபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம தேங்காய் பர்ஃபி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது ஃபெஸ்டிவல் சீசன்றதுனால நான் தேங்காய் பர்ஃபி செலக்ட் பண்ணியிருக்கேன். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் தேங்காய் பர்ஃபி எப்படி செய்யுதுன்ட்டுன்னு. என் ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் தேங்காய் எடுத்திருக்கேன். நான் முழு தேங்காய், ஃபுல் தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் துருவி வச்சுருக்கேன். பாருங்கள், பின்னால் இருக்கிற பிளாக் போர்ஷன்ஸை நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் துருவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு நம்ம ஃபுல்லாக தேங்காய் எடுத்தோம்னா அதே அளவுக்கு நம்ம சர்க்கரை எடுத்துக்கிறோம். இல்லைன்னா உங்களுக்கு அவ்வளோ சர்க்கரை ரொம்ப தித்திப்பாக இருக்குதுன்னா நீங்கள் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். இதுக்கு எந்த மெஷர்மெண்ட்டும் இல்லை, நம்ம இஷ்டத்தான். நம்ம எவ்வளோ தேங்காய் போடுறோமோ அவ்வளோ சர்க்கரை எடுத்துக்கலாம். இப்போ முதல்ல நம்ம ஒரு தட்டு எடுத்துக்கலாம். நம்ம தட்டு எடுத்துகிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுட்டு நம்ம தட்டில் எல்லாம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். நெய்யை தட்டு ஃபுல்லாகவே தேய்ச்சி வச்சுடுங்க. உங்கள்கிட்ட ட்ரே இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தட்டு தான் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் பர்ஃபி ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சிடலாம். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சூடாக நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி கடாயில் தான் செய்ய போகிறேன். இது இரும்பு கடாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் எதனா கனமாக இருக்கிற பாத்திரம் இருந்தால் அது வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம. இப்போ இது நல்லா வறுத்து கொடுக்கணும். இது கொஞ்சம் ஈரத்தன்மையெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம வறுத்து கொடுக்கலாம். வறுத்ததோ இது நல்லா வதக்கி கொடுக்கணும். இது கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, இல்லைன்னா நம்மளுக்கு ப்ரௌன் கலராக தெரியும். நம்மளுக்கு ஒயிட்டாகவே இருக்கணும்னா கொஞ்சம் மீடியம் சிம்மில் வச்சு நம்ம வறுத்து கொடுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஃபுல்லாக வறுத்துட்டேன். இப்போ நான் 3/4 அளவுக்கு நான் சர்க்கரை சேர்க்க போகிறேன். பாருங்கள், நான் 3/4 அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை சேர்த்துடலாம். இப்போ இந்த சர்க்கரை சேர்த்துட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்க்கலாம். அப்புறமா இந்த சர்க்கரை கறிட்டோம் கொஞ்சம். அதுக்கப்புறம் நம்ம 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இது தேங்காய் பர்ஃபிக்கு நம்ம பாவு பதம் எதுவும் பார்க்க போகிறதில்ல. இப்போ பாருங்கள், சர்க்கரை கொஞ்சமாக கரைஞ்சிருக்கு. இப்போ 1/4 கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். அந்த தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த சர்க்கரை எல்லாம் இன்னும் கறியில், இது கறிட்டோம். இந்த தேங்காய் பர்ஃபி 2 விதமாக செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இது ஒரு விதம், அதுக்கப்புறம் இன்னொரு விதம் ஃபஸ்ட்டு சர்க்கரையை போட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை மெல்ட் பண்ணிவிட்டு அதில் தேங்காய் துருவலை சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வேறு மெத்தடில் செஞ்சுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு தேங்காவை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை சேர்க்குறேன். எப்படி சேர்ந்தாலுமே தேங்காய் பர்ஃபி நல்லா வரும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ தெரியுதுங்களா கரண்டியில்? இப்போது சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. நம்ம இப்போ ஏலக்காய் சேர்த்துலாம். நான் ஒரு 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அது பவுடர் பண்ணி நான் சேர்த்துட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. இது இன்னும் நல்லா குக் ஆகணும். அது வரைக்கும் நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஃப்ளேம் மீடியம் ஹை வச்சு நீங்கள் இதை செய்யணும். பாருங்கள், சைட்லெல்லாம் பாருங்கள் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகிருக்கு. இது இன்னும் ஒரு 5 to 10 minutes நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் இது கெட்டியாகிடும். இது பாத்திரத்தில் ஒட்டாத வரணும். அது வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். அதை ஃப்ளேம் ஹை இல்லைன்னா மீடியம் வச்சு செஞ்சுக்குங்க. இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு. நான் இப்போ தேங்காய் பர்ஃபி ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம தட்டில் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த தேங்காய் பர்ஃபியெல்லாம் தட்டில் எடுத்து சேர்த்துட்டு நம்ம ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம். இப்போது தேங்காய் பர்ஃபிக்கு கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். பாருங்கள், இது ஒரு அல்வா கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், பிளேட்டில் கொட்டிட்டு நான் நல்லா ஃப்ளாட்டன் பண்ணுறேன். எல்லா பக்கமும் செட் பண்ணி கொடுக்கலாம். இது ஒரு 2 hours ஆகும் இது செட் ஆகிறதுக்கு. நம்ம இப்போ எல்லாத்தையும் ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிடலாம். இது நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போது இது நான் கட் பண்ணி காமிக்கிறேன் அப்புறமா. அதுக்கப்புறம் அதே அளவுக்கு டேஸ்ட் கூட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த தேங்காய் பர்ஃபி பிகினர்ஸ் கூட செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், எல்லா பக்கமும் இப்போ ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். நான் இப்போ பீசஸ் போடுறேன். நான் சூடாக இருக்கும்போதே பீசஸ் போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஆறிட்ட பிறகு நம்ம பீஸ் போட முடியாது. இப்போ பாருங்கள், எனக்கு இந்த அளவுக்கு பீஸ் வேணும். அதனால நான் இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கிறேன். உங்களுக்கு இன்னும் சின்னதாக வேணும்னா கூட நீங்கள் பீஸ் போட்டு வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்கொயராக தான் பீஸ் போடுறேன். நீங்கள் டைமண்ட் ஷேப்பில் கூட நீங்கள் பீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது சூடு ஆறத்துக்குள்ளேயுமே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கணும்.
இருக்கணும். சூடு ஆறிடுச்சுனாக்கா நம்மளால் கட் பண்ண முடியாது, ரொம்ப ஹார்டான மாதிரி தெரியும். இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு, நல்லா வந்து சில்லுன்னு ஆயிடுச்சு. இது வந்து இப்போ வந்து நான் வந்து எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ ஸ்மூத்தாக எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு தேங்காய் பர்ஃபின்னுட்டு. நீங்களும் இதே மெத்தடில் இதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி கரெக்டாக வரும். இது பார்த்திங்களா எவ்வளோ நல்லா ஸ்கொயராக வந்திருக்கு. அதே மாதிரி ஒயிட்டாக கூட வந்திருக்கு. இன்னும் வந்து கலர் எதுவும் சேஞ்சே ஆகலை. இந்த மாதிரி ஃப்ரெஷ் கோகோனட்டில் செஞ்சாக்கா இந்த மாதிரி ஒயிட் கலரில் நம்மளுக்கு வந்து தேங்காய் பர்ஃபி கிடைக்கும். நம்மளுக்கு வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமான ஸ்நாக்ஸ்னாக்கா இது வந்து தேங்காய் பர்ஃபி தான். அதனால நான் வந்து இந்த தேங்காய் பர்ஃபி வந்து இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கோசரமே நான் இதை செலக்ட் பண்ணி செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்களோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் யாரெல்லாம் எனக்கு லைக்ஸ் கொடுக்கலையோ அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க என் சேனலை. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.